ஒன்பது கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும். சூரியன் முதலாய் 9 கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக கருவில் அவதரும் போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும். நவகிரகநாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. நவகிரகநாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும். சூரிய பகவான் ஒளிமுகம் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பக கருவின் நெற்றியில் மலரும் கதிரவன் தரிசனம் பெற வேண்டும். சூரிய பகவான் ஒளிமுகம் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பக கருவின் நெற்றியில் மலரும் கதிரவன் தரிசனம் பெற வேண்டும். இருளை விளக்கி உலகை எழுப்பும் ஞாயிறு அன்றே குடியிருப்பான் அவன் ஆணை முகத்தனின் அடியவர் மனதில் ஒளியாய் வந்து கொழுந்திருப்பான். நவகிரகநாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. நவகிரகநாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும். திங்கள் பகவான் திருமுகம் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பக பெருமாள் தொப்புள் குழியில் குளிரும் அவரை தொழ வேண்டும். திங்கள் பகவான் திருமுகம் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பக பெருமாள் தொப்புள் குழியில் குளிரும் அவரை தொழ வேண்டும். பார்க்கடம் பிறந்த சந்திர பகவான் கணபதி வயிற்றில் நிறைந்திருப்பான் எங்கள் கற்பகத்தானே கண்டவர் தமக்கு தீரா பிணிகளை தீர்த்து வைப்பான். நவகிரகநாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. நவகிரகநாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும். அங்காரகணவன் தங்கும் இடமே கணபதியாரின் வழக்கொடையே அவன் தொங்கும் முகத்தை காணுதல் வேண்டி வணங்கிட வேண்டும். கணபதியே அங்காரகணவன் தங்கும் இடமே கணபதியாரின் வழக்கொடையே அவன் தொங்கும் முகத்தை காணுதல் வேண்டி வணங்கிட வேண்டும். கணபதியே நெருப்பாய் எரியும் செவ்வாய் பகவான் மலையாய் மாறி பொழிந்திடுவான் அவன் பிள்ளையார் பட்டியில் வணங்கிடும் மாந்தர் மனதுக்கு உறுதியை கொடுத்திடுவான். நவகிரகநாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. நவகிரகநாயகன் கணபதியே அவன் திருவடி தொழிலால் துயரில்லையே. 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும். புத பகவானின் பதமலர் இரண்டும் பிள்ளையார் பட்டி தெரிகிறதே. எங்கள் வளமுறை நாயகன் வழக்கையின் கீழே புதனவன் தரிசனம் கிடைக்கிறதே. புத பகவானின் பதமலர் இரண்டும் பிள்ளையார் பட்டி தெரிகிறதே. எங்கள் வளமுறை நாயகன் வழக்கையின் கீழே புதனவன் தரிசனம் கிடைக்கிறதே. ஞான தேவியின் கணவன் புதனாம் ஞானம் நமக்கு கைகூடும் எங்கள் கற்பகத்தானின் வழக்கை காண வாக்கு வன்மையும் கை சேரும். நவகிரகநாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. நவகிரகநாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. 9 கோளும் ஒன்றாய் காண
பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் கையில் உறையும் அவரை தொழ வேண்டும் கேதுவின் தோஷம் போகுதல் வேண்டின் பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பக தேவனின் இடக்கடை மேலே மலரும் கேதுவை தொழ வேண்டும் கேதுவின் தோஷம் போகுதல் வேண்டின் பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பக தேவனின் இடத்தொடை மேலே மலரும் கேதுவை தொழ வேண்டும் 5 தலையோடு எழுந்த சுபகேது கணபதி தொடையில் கொழுவிருப்பான் அவன் தொடரும் பிணிகளை நடுங்கச் செய்வான் தொழுதால் தொல்லைகள் நீக்கிடுவான் நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் கற்பகம் என்னும் கடவுளின் கையில் தொழும் அவனை தொட வேண்டும் 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் கையில் உறையும் அவரை தொட வேண்டும் சூரியன் முதலாய் 9 கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக கருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும் நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே